டீ கேட்டா இருக்க, நீ பாட்டு குடிச்சிட்டே இருக்கே. நீங்கள் எல்லாம் தேத்தனியை குடிச்சிட்டு கடன் சொல்லிட்டு போவீர்கள். இந்த கடை நொடிச்சு போய் விடுகிறது. நீங்க எல்லாம் போக வேண்டும். அட போயா, உன் கடையில வேற கடை இருக்கு. வாங்கம்மா வாங்க. வடிவு பாலை வந்து ஊத்துங்கள். வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், பாலை ஊத்திக்கிட்டு கேன கொடு. நான் வேலைக்கு போகணும். உங்க அப்பன் கரவ மாட்டில சம்பாதிக்கிறான், நீங்கள் எதற்கு வேலைக்கு போக வேண்டும்? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பால் பாக்கி வாங்கிட்டு வர சொன்னாரு. பாக்கி வசூலாளரும் தந்து விடுகிறேன். சும்மா கேட்டா தரமாட்டேன். ஏடா கூடமா ஏதாவது செஞ்சா தான் தருவேன். அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாம் வடிவு. என்ற லட்சியம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? சிரிக்க முடியாது. அப்படி என்ன சொல்லிவிட்டேன்? போண்டா உருட்டும் போது உங்கள் நினைப்பு, வடை தட்டும் போது உங்கள் நினைப்பு, தோசை ஊத்தும் போது உங்கள் நினைப்பு தான். நீங்கள் மட்டும் சரி என்று சொன்னால் கையபடியா? விட மாட்டேன். விட மாட்டேன். யார் பணம் தூக்கி கொண்டு போகும்? ஐயோ விட மாட்டேன். விட மாட்டேன். என்னமா இது, என்ன நடந்தது? ஐயா நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை. உன் மொழியே சரியில்லை. என்னமா தப்பு தண்டா நடந்திருக்கு. என்னமா என்ன நடந்தது? வந்து இல்லைங்க, பால் ஊத்தும் போது கை சுட்டுடுச்சுங்க. சரி சரி, எண்ணெய் கொடு, நான் தடவி விடுறேன். அதை நாங்கள் தட வேண்டும். எந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் போய் கொள்ளுங்கள். வாங்க வாங்க, அது ஒண்ணே இல்ல. வடிவு எந்த மேல இவ்வளவு ஆசையோ? ஆசையா? உண்மையை சொல்லியிருந்தா உன்னை நாரா திரிச்சு கயிறா திரிச்சிருப்பாங்க. மாமனாச்சுன்னு சும்மா விட்டேன். சரி சரி, இந்த பாலை ஊத்திக்கிட்டு கேன வீட்டுல கொடுத்துரு. உங்களுக்கும் எங்களுக்கும் பொருத்தம். இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். இவ்வளவு பெரிய கண்ணு இருக்குல்ல, ஆள் வருது தெரியல. சாரி. ஏங்க, இங்க முரளி வீடு எங்க இருக்கு? வரவர் போறவர்கள் நாம் கல்ச்சலவனா கடை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏதாவது சாப்பிட்டா சொல்வேன். கொஞ்சம் சக்கரை கொடுங்க. சொல்லுங்க தம்பி, நீங்க பெரிய புத்திசாலியாக்கும். தண்ணி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அப்படியா? டீ கொடுங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. சக்கரை போடுங்க. சக்கரை அதிகம் போட்டால் சக்கரை வியாதி வரும். இந்தாங்க. என்ன 10 காசை கொடுக்குறீர்கள்? காசு நிறைய கேட்டா காசு நோய் வரும். காரைக்குடில கூட ரொம்ப பிரமாதமா வாசிச்சான். இப்ப குளிருக்கு என்னமா வாசிக்கிறான் தெரியுமா? ஆஹா, அதுல என்ன ஒரு இது. ரோல்டு கோல்டா? வெயிட் 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 வெயிட், ஐ வில் கிவ் an interesting program. நீங்களா வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வீரமான ஒரு வசனத்தை பேசியிருப்பார். அந்த வசனத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இரும்பு தலை என்று உனக்கு பேரா, உருக்கு வைத்திய பொறி இறக்கம் காட்டியன் தவறு, என்ன பார்த்து வரி வட்டி திரை அது இது கட்டியன் எனக்கு மாமனா. மானம் கெட்டவனே, எனக்கு நீ மஞ்சள் எடுத்து குட்டியா? கெட் அவுட். இது அப்படி இருக்கு. அடுத்தது நமது காதல் இளவரசன் கமலஹாசன். இரும்பு தலை என்று உனக்கு பேரா, உருக்க வேண்டிய பொருள் இறக்கம் காட்டியது என் தவறடா. நீ எனக்கு மாமனா, நீ எனக்கு மச்சாராடா, நீ எனக்கு மஞ்சள் அரைச்சி கொடுத்தியா? அடுத்து மறைந்த நகைச்சுவை மன்னன் சுருளிராஜன். இரும்பு தலைன்னு உனக்கு பேரா? அட வாங்கி கொட்டினா வரைக்கும் மேடா. நீ என்ன பார்த்து வரி வட்டி கிட்டி அது இதுன்னு கேட்டியே, நீ எனக்கு மாமூலா கொடுத்த வெக்கமா இல்ல? பாம்பு பார்த்து போதும் போதும், ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாரும் போய் படுங்க. குட் நைட். முதல்ல நீங்க போய் படுங்க சார். அப்புறம் நீங்க எல்லாம் ரெடியா? நாங்க ரெடி தான். பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுது. எங்களுக்கு என்ன பயம்? கொண்டாங்கடா. கொண்டாங்கடி. சீக்கிரம் நீட்டு. முரளி, ராதா, பேச்ச மாத்த கூடாது. நாளைக்கு காலையில. ஆமா, எந்த மூஞ்சிய வச்சுட்டு இவங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க? வடிவு யாருக்கு சொந்தங்கிறத முடிவு பண்றதுக்காக, பஞ்சாயத்து பண்றதுக்காக கூட்டு வந்திருக்கோம். எந்த மூஞ்சியோட வந்தீங்கன்னு தான் கேக்குறேன். எங்களோட சொந்த மூஞ்சி வைத்துக் கொண்டுதான் நீங்க வந்தோம். பின்ன இரவல் மூஞ்சியோட வருவாங்க? உங்களோட செப்பவில்லை. உன் கூட நான் பேசுறேன். அடடா, சும்மா இருங்கப்பா. நீ ஒரு பசுமாடு, இவன் பசுவோட கண்ணு குட்டியும். மாமா, நாங்க 2 பேரும் சுத்தமானவர்கள். ஆமா, குளிச்சிட்டு வந்திருக்கோம். நான் 100 ரூபாய் செலவு பண்ணேன். நான் 500 செலவு பண்ணேன். குளிக்கவா? இல்ல மாமா, வடிவ அடையணுங்கிற ஆசையில. மாமா, பசுவெல்லாம் போய் கண்ணுக்குட்டி எல்லாம் போய் ஒரு முட்டாப்பைய கொடுத்த ஐடியாவில வடிவை எப்படியாவது எங்களுக்கே சொந்தமாக்கணுங்கிறதுக்காக பணத்தை எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டோம். இப்ப எங்களுக்குள்ளே நாங்களே மாட்டிக்கிட்டோம். அப்பா, சின்னம்மா, சென்னை இதெல்லாம் மாலையும் கழுத்துமா? மாலையா? கழுத்துல தாலியை கட்டி அழைச்சிட்டு வந்திருக்கேன்.
வடிவு. ஆமாப்பா, நீங்க என்ன யாருக்கு கட்டி கொடுக்கறதுன்னு முடிவு பண்றதுக்குள்ள நான் ஔவையார் ஆயிடுவேன். அதனாலதான் உஷாரா நாங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டோம். ஐயா, திருமணம் எங்க நடந்தது? கோயில்லையா, ஏசுனது இல்லத்திலையா? எங்கள் இல்லத்தில். உங்க அப்பா கிடைக்கும். அடே ஆந்த மொழியா, எங்களுக்கு கட்டி வைக்கிறதா சொல்லி ஐடியாவெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில இந்த பச்சை கிளியை நீ தட்டிக்கிட்டு போயிட்டிய. இது நியாயமா? டோன்ட் டாக் ரபீஷ். தப்பு தண்டாவா பேசாதீங்க. ஷீ இஸ் மை வைஃப், என்னுடைய மனைவி. பெரியவங்களா பெரிய மனசு பண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா, நாளது நல்லா 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். எழுந்துருங்க. எங்க எல்லாரையும் காணோம்? உலகே மாயம், என்ற வாழ்வே மாயம், நிலையேது நான் காணும் சுகமே மாயம். உலகே மாயம், என்ற வாழ்வே மாயம், நிலையேது நாம் காணும் சுகமே மாயம், எந்த சுகமே மாயம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடா. ஓ ஏன் அப்படி குலைக்கிற? இந்த பாட்டுல இதெல்லாம் இருக்கியா? இத பாடினா எல்லாம் பாடித்தான் தீரணும். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில். வடிவுக்கு இவ்வளவு போதும். மாமா சொல்லுங்க. பந்தல்கார சமையல்காரர் எல்லாம் ரெடி ஆகி விட்டார்கள். பத்திரிகை எங்க அடிக்கலாம்? பத்திரிகை நான் கொல்ல மட்டில் அடிப்பாங்க, பிரஸ்ல தான் அடிப்பாங்க. அண்ணா, தக்க சமயத்தில் நீங்க வந்தீர்கள். காலை வணக்கம் உரித்தாக. உரித்தாக இரு, உன்னை ராத்திரிக்குள்ள உரிச்சிரு. அண்ணா, இருக்கையில் அமருங்கள். அமர்றேன். உங்கள் தம்பி கல்யாணத்தை. யார் தம்பி? நான் தான். நீங்கள் தான் முன்னின்று நடத்தி கொடுக்க வேண்டும். அதுதானே வந்தார்கள். மளிகை கடை சீட்டு இதில் ஒன்று விடாமல் வாங்கிக் கொள்ள வேண்டும். வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? 500 ரூபாய் சுண்ணாம்பு வாங்க வேண்டும். எதுக்கு? வீட்டுக்கு வெளியே அடிக்கிறதுக்கா? இல்லை, வெத்தலையில் தடவ வேண்டும். அவ்வளவு சுண்ணாம்பு வெத்தலையில தடவருக்கா, வாழை இலையில தடவருக்கா? ஏதோ உள்ள தடவ வேண்டும். ஆ? என்ன ஒரு ஒலி கேட்கிறது? அது முரசொலி. இப்ப வரும். அண்ணா, குழந்தையோட வந்திருக்கும் சின்ன நீ எங்கே பிடித்தீர்கள்? ஏண்டா, உன் பொண்டாட்டியை என் பொண்டாட்டின்னு பொய் சொல்றியா? எங்களில் யார் உன் ஐத்தான்? மப்ளர் போட்டுருக்காங்களே அவையதான். என்ன இது? என்னங்கடா, எத்தனை தடவை சொல்றது? 3 பேரும் தானே மப்ளர் போட்டிருக்கோம். வந்திருக்கும் இங்கே கூர்ந்து கவனித்து குறிப்பாக சொல். கையில கட்டியிருக்காங்களே இவைதான். உங்கள் மூஞ்சி நான் பார்த்ததே இல்லையே. ராத்திரியில் பழக்கம் உண்டோ? இல்லை. மாமா, பார்த்தீர்கள் உங்க மாப்பிள்ளையின் யோக்கியதை? திருடன் என்று சொன்னதில்லை, குடிகாரன் என்று சொன்னதில்லை. அது போலத்தான் இதுவும். இது எந்த வசனமாக்கும்? இப்ப எந்த வசனம்? நங்கே, நல்ல நேரத்தில் வந்து ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றினாய். நீ நல்லா இருக்கணும். பிறகு என்ன நடந்தது? 3 மாசம். 3 மாசமா? உன் இல்லத்து பக்கமே நான் வரவில்லை அம்மா. நான் என்ன சூரிய பகவானா? நீங்கள் என்ன குந்தி தேவியா? பார்த்தவுடன் கர்ப்பமா இருக்கு. பேந்து கரைத்துக் கொண்டு இருக்காதீர்கள். உங்களது கரைத்தை எடுத்து உங்களது கரத்தை இதற்குள்ளே வைக்கிறதுக்கு இது என்ன பீரோவா? இது எந்த வசனமாச்சே? இப்ப எந்த வசனமாக்கும்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா, அந்த மாமா, அவன் திருட்டு பய. இதே தாண்டா அவனும் சொன்னான். போடா வெளியே. இது உள்ள, வெளியே போடா. மாமா, வாயை அப்படி திருப்பிங்க, நான் வைக்கிறேன். அடடே, வாங்க மாப்பிள. சௌக்கியமா? சௌக்கியம் இல்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க? அட, சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். என்ன மாமா, ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க. வயசாயிடுச்சுல, என்ன பண்றது? அது சரி, வயசானா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா சொல்லிட்டீங்க. ஆமா, வடிவுங்க? பால் பாக்கி. வடிவுக்குமா பால் பாக்கி? வசூல் பண்ண போயிருக்கா. மாமா, கொஞ்சம் காதை கொடுங்க. இது மூக்கு, வாய், காது அங்க இருக்கு. மாமா, அந்த இருளாண்டி பைய ரொம்ப மோசமான ஆளு. அப்படியா? மாமா, முறையுடன் வணக்கம். வா, உன்னை பத்தி தான் புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னை பத்தி நீங்கள் கோழி சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள். அது ஓம் புத்தி. சும்மா இருங்க. மாப்பிள, எப்படி இருக்கீங்க? உட்கார முடியவில்லை. ஏன், மூளை வியாதியா? உங்களோட ஒன்று செப்பவில்லை, மாமாவோட செப்பீரேன். உட்கார முடியாத அளவுக்கு ஒரு வியாபாரம். என்ன வியாபாரம்? இதே பகுதியில் லோஜ் ஒன்று கட்ட இருக்கிறேன். பெரிய லோட்ஜ். ஏற்கனவே பால் பாக்கி, இதுல லோட்ஜ் வேற கட்ட போறாராம். சன்னியாசி, எந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். மாமா, உங்களுக்காக ஒன்று வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல குளிர் தாங்கும், ரப்பர் செய்தது. கொடுங்க. மாமா, நான் உங்களுக்கு பின்னாடி வச்சிருக்கேன். பின்னாடி? பாத்தீங்களா, ரம்மு. இத மேல போட்டா குளிர் நிக்கும், இத உள்ள போட்டா குளிர் நிக்கும். நான் நான் ரெண்டையுமே போட்டுக்கிறேன். மாமா, இது இன்றோடு சரி. இது என்றைக்கும் அப்படியே இருக்கும். உங்கள் அப்பா, அப்பப்பா, அம்மா, அம்மம்மா, தாத்தா, தாத்தா, அக்கா, அக்கா. நொக்கக்கா. மாமா என்ன விபத பாரதியா? காதை திருநொன்னு பாட்டு பாடுறதுக்கு. நான் டெல்லி வச்சுட்டேன். மாமா, இவர் எனக்கு இடைஞ்சல் பண்றதுக்காக பிறந்திருக்கார். நானும் இடைஞ்சல் பண்றேன், நீ தான் பண்ணிட்டே இருக்க. மரியாதை பேசுங்கள், அப்புறம் நானும் கண்ணா பின்னாடி திட்டு விடுவேன். நான் அப்புறம் பின்னா கண்ணான்னு திட்டுவேன். எதுக்குப்பா சண்டை? சமாதானமா போங்க. ஏய், இங்க ஒரு பெரிய கொலையே நடக்கும்.
வடிவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு? அறிவு இருக்கா, அழகு இருக்கா, பண்பு இருக்கா, படிப்பு இருக்கா? வெறும் கருப்பு தான் இருக்கு. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நான் ஆம்பளையாக்கும், அது ஒன்று போதும். ஆமா, பெரிய ஆம்பளை கிழிச்ச. மாமா வடி வந்துருச்சு. மாமா ஏன் பேந்த பேந்த காத்து கொண்டிருக்கிறீர்கள்? வடி கட்டி ஒரு முடிவு கேட்பமே. அதுவும் சரிதான். ஏமா இவங்க 2 பேர்ல நீ யார கட்டிக்கிற? போங்கப்பா. என்ன மாமா எங்க 2 பேரையும் வச்சுட்டு கேட்டா அது வெக்கப்படுது. செப்புங்க மாமா. எனக்கு என்ன வெக்கம்? ரொம்ப நல்லதாக்கும். அப்பா என்ன முடிவு செய்யறோ அப்படித்தான் நடப்பேன். இப்ப நான் எந்த முடியும் சொல்ல முடியாது. உங்க வாயில தான் இருக்கு. செப்புங்க மாமா, செப்புங்க. சொல்ல முடியாது. யோசனை பண்ணி தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த விஷயத்தில் குறுக்கிட்டால் ஒரு கொலையை நடக்கலாக்கும். நான் உன்னையும் கொலை பண்ணுவேன். ஒண்ணு மட்டும் இல்ல, உங்க அப்பா அப்பப்பா, அம்மா அம்மம்மா, மாமா மாமம்மா, நொக்கா நொக்கக்கா, அக்கா அக்கக்கா, நக்கா நக்கக்கா, நொக்கா. போயிட்டானா? ஏமாமா உங்க பொண்ணு வடிவ எனக்கு கட்டி கொடுக்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? பின்ன என்ன, அந்த இருளாண்டி பைய லங்கையில இருந்ததெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து டீ கடை வச்சு வந்தவன் போனவனுக்கெல்லாம் கடனா கொடுத்துட்டு வெறும் பயலா நிக்கிறானே, அவனுக்கா என் பொண்ணு கொடுப்பேன். நீ யாரு? 500 ஏக்கர் நிலம், 5 பங்களா, 5 போனு, 16 வயசுல ஒரு பொண்ணு. உனக்கா? எங்க முதலாளிக்கு. உனக்குன்னு என்னப்பா இருக்கு? அவர்கிட்ட மேனேஜருங்கிற வேலை இருக்கு. 16 பேண்ட் இருக்கு, 10 சட்டை இருக்கு, 7 பனியன் இருக்கு, 4 ஜட்டி இருக்கு. ஏன்பா நான் என்ன லேண்டரி கடையா வச்சிருக்கேன்? கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் உங்களை வேற வச்சிருக்கேன். என்னது? என்ன வச்சிருக்கிறியா? அன்பு வச்சிருக்கேன். உங்க மகளை நீங்களே வச்சிருக்கீங்க. ஆமா, பொண்ணை வச்சிருக்கா? இப்பா என்ன வந்ததுல இருந்து ஏடா கூடமா பேசிட்டு இருக்கிற? இல்ல, கட்டி கொடுக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். என் செல்ல மாமா. செல்ல மாப்பிள்ள. மாமா வணக்கம். எழுத்தே இல்லாத இருக்கையில் அமரட்டுமா? அமருங்கள் அமருங்கள். பெரிய ராஜராஜன் சோழ பரம்பரை இலக்கிய தமிழ்ல பேசிட்டு திரியறானுங்க. உங்களோட நான் ஒண்ணு செப்பவில்லை. என்ன இல்லை? செப்பவில்லை. செப்பவில்லைன்னு நல்லா சொல்றா, காதுல ஒரு மாதிரியா விழுகுது. மாமா நான் உங்களிடம் தான் செப்பவத்தை. நான் செப்புகிறேன். செப்பு. ஐயரை கூட்டு வரட்டுமா? ஓ, அத்தை திதியோ? அத்தைக்கு திதி இல்ல, உனக்கு திதி, எனக்கு கல்யாணம். உங்களை கெட்டிக்கொள்ள எந்த பொண்ணு சம்மதிக்கும்? அட போங்கடா, பெத்தவங்களே ஒத்துக்கிட்டாங்க, மத்தவங்கள பத்தி எனக்கு என்ன கவலை? அப்ப வடிவை விட்டு கொடுத்து விட்டது தானே? தானே இல்லடா கோனே, பொண்ணே வடிவுதான். மாமா இவர் செப்புவது நியாயம் தானோ? நீ கவலைப்படாதே, எது எப்ப நடக்குமோ அப்ப நடக்கும். நான் செப்ப சரியா? அடேங்கப்பா, சுத்த செப்பு குடும்பமா போச்சு. ஆஸ்பத்திரியில போய் சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கடா. இவனை. அத்தானா? ஏய், உன் உருவத்துக்கு தகுந்தபடி நல்ல குண்டாத்தான் ஏற்பாடு பண்ணிருக்க. அம்மா எங்கள் யார் உங்கள் ஐத்தான் என்று சொல்லுங்கள். மப்ளர் போட்டிருக்காங்களே அவங்கதான். மாமா இடையில இது வேறையா? சும்மா இருங்கப்பா, 3 பேரும் தானே மஃப்ளர் போட்டிருக்கோம். ஆமா. வந்திருக்கும் நங்கையே கூர்ந்து கவனித்து குறிப்பாக சொல்லுங்கள். டவுசர் மாட்டிருக்காங்கல்ல இவங்கதான். ஐயோ, நான் இவங்க மூஞ்சவே பார்த்தது இல்லையே. அப்ப இரவில் பழக்கமோ? நான் இல்ல. பாத்தீங்களா மாமா உங்க மாப்பிளோட யோக்கியதையை? குடியாரன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான், திருடன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான். அதே போலதான் இதுவும். அம்மா தக்க சமயத்தில் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தினீர்கள். நீங்க நல்லா இருக்கணும். பிறகு என்ன நடந்ததம்மா? 3 மாசம். 3 மாசமா? ஐயோ, இந்த பொண்ணு இருந்த தெருப்பக்கமே நான் போனது இல்லையே. நான் என்ன சூரிய பகவானா? நீ என்ன குஞ்சு தேவியா? பார்த்த உடனே கர்ப்பமாகிறதுக்கு? சேர்ந்து கரைத்து கொண்டிருக்காதீர்கள். அம்மா உங்க கரத்தை எடுத்து இந்த கரத்தை எடுத்து உள்ளே வைத்து. உள்ள வைக்கிறதா? இது என்ன பீரவா உள்ள வைக்கிறதுக்கு? இழுத்து கொண்டு போகலாமா? மாமா பாத்தீங்களா மாமா? நல்லவன் நினைச்சேன், சுத்த அயோக்கியனா இருக்கானே. அவன் திருட்டு பையன், இனிமேல் அவனை நம்ப வேண்டாம். மாமா உங்க பொண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் மனைவியே இல்லாதவனுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு கூட மனைவியே இல்லையே. மாமா மணி உங்க பொண்ணு அல்லவா? ஆமா, நீங்க தான் என் மாப்பிள. மாப்பிள என்ன யோசிக்கிறீங்க? முதலிரவே காஷ்மீர் போர்ட்லயே வச்சுக்கலாமா இல்ல உங்க வீட்லயே வச்சுக்கலாமா? உங்க இஷ்டம், எங்க வேணாலும் வச்சுங்க. வடிவு வந்துட்டியா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எதுக்கு? ஒரு வாலிபன் ஒரு வயசு பொண்ணுக்காக எதுக்காக காத்துக்கிட்டுப்பான்? ஏன் மாமா என்ன இப்படி தொந்தரவு செய்யற? மனுஷண்டு ஒண்ண படைச்சு, அவனுக்கு உள்ளண்டு ஒன்று படைச்சு, அந்த உள்ளத்துல ஆசைண்டு ஒன்று படைச்சு, அந்த ஆசையில ஒன்ன பொண்ணா படைச்சு, ஒன்றை நினைச்சு வேதனைப்பட எண்டையும் படைச்சு. இந்த கடவுள் ஏன் தான் இப்படி தொந்தரவு பண்றாரோ? மாமா இன்னும் கொஞ்ச நாள்ல சட்டையை கிழிச்சிட்டு பைத்தியமா அலைய போற. உன்னை அடைய முடியாவிட்டால் சட்டை எதுக்கு? அது இல்லாமலே இருந்து விடுவேன். அப்புறம் கல்லால அடிப்பாங்க. லைலாவுக்காக மஜ்னு பைத்தியமானான். இந்த வடிவுக்காக இருளாண்டி பைத்தியமாயிட்டு போறான். வடிவிடு போகணும். இன்றைக்கு 2இல் 1 தெரிந்தாக வேண்டும். வாத்து வயல் வந்து விட்டான். வர்றேன். இருறாண்டி, நீ இப்படிதான் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் இவ பின்னாலேயே வந்தேன். நீ எப்படிடா வடிவோட பேசுறான்? நீங்கள் மட்டும் உங்கள் இல்லத்தில் கதைக்கலாமோ? இது எங்கள் இல்லத்தில் வேலை பார்க்கிறது, அதனால் கதைப்போம். நான் தான் எங்க அப்பா முடிவுக்கு விட்டுட்டேனே, அவர்கிட்ட போய் கதைங்களே. ஆமா, உங்க அப்பா முடிவு சொல்றதுக்குள்ள நம்ம 3 பேருக்கும் வயசாகி போயிடும்.
டேய் சன்னியாசி, உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. எந்த அளவுக்கு? அண்டா பண்ணித்தலையா? நீங்கள் பண்ண தலையா? பாரு பாரு. டேய். அழுத்தே இல்லாம போயிட்டு காவலா. அதான் முக்கியம். இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு 3 சிலையா? கடத்திட்டு வந்தவங்க விலை போலன்னு விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏன் நீங்க 3 பேரும் இப்படி சிலமா நிக்கிறீங்க? அது வந்து இப்படி ஒரு மந்திரமா? ஆமாங்க, தொட்டா நின்னுடுவாங்க, விட்டா சண்டை போடுறாங்க. ஏன் சண்டை போடுறாங்க? இவங்க 2 பேரும் என் மர மாப்பிள்ளைங்க, எனக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. இவரை மட்டும் புடி, அவரை விடு. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு எப்படியாவது வேணும். வாங்கி தரேன். நல்ல நான் அதை சொல்லல, வடிவு வேணும்னு சொல்றேன். இந்த ஆட்டத்துக்கு அந்த அர்த்தமா? கவலைப்படாதீங்க, வடிவு அடையறதுக்கு அருமையான ஒரு ஐடியா சொல்றேன். ஆட்டக்கூடாதுங்கிறியா? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே வரேன். பின்னாலயா? எதுக்கு? ஐடியா சொல்றேன். நம்பலாமா? நம்பினார் கைவிடப்படார். ஐயோ, என் கட்டாவல காணோம். இதோ அது உன்னது. என்னது? ஐ, இங்க இருக்கு. இதான் என்னது? போயிட்டு வா. இந்த சிலை என்ன சொல்லுது? பாப்பா கையிடு. போயிட்டானா? போயிட்டான். நல்ல சமயத்துல வந்தீங்க, இல்லன்னா என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. நான் போறேன்ப்பா. என்ன தம்பி, நீங்க பாட்டுல வந்தீங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிச்சு அனுப்பி விட்டீர்கள். கோவப்படாதீங்க பிரதர், நீங்க வடிவு அடையணும் அவ்வளவுதானே? அதுக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன், வாங்க. தம்பி, கடவுளா பார்த்து என்னிடம் உங்களை அனுப்பி வைத்தார். எனக்கு ஒரு நல்ல வழியை செப்புங்கள். செப்புகிறேன், ஏறுங்க. வீட்டுக்கு போய் செப்புறீங்களா? எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க, ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.